விதியின் மீதான நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் விதியை நம்புவதனால் அவர் தனக்குரிய கடமைகளை விட்டுவிடலாம். ஏன்னா அல்லாஹ் விதியில் நாடி இருந்தால் நிச்சயமாக நடக்க போகுதுன்னோ, அல்லது பாவங்களை செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி, ஏன்னா நமக்கு அல்லாஹ் விதியில் எழுதியிருந்தால் தான் அந்த பாவத்தை செய்ய போகிறோம், இனிமேல் நம்ம செய்தோம் அப்படின்னா அப்போ அது விதியின் காரணமாக தான் செய்கிறோம், விதியில் இருந்திருக்குது அதனால் அந்த பாவத்தை அதனால தானே செய்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த விதியின் மீதான நம்பிக்கை ஆதாரமாக ஆகுமா? ஆகாது. அப்படி அல்ல. விதியை ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமையில் விட்டு விடுவதற்கோ அல்லது பாவங்களை செய்வதற்கோ ஆதாரமாக சொல்லக்கூடாது. ஏப்பா இந்த பாவத்தை செய்த அப்படின்னா, என் விதியில் இருந்ததுக்கு நான் செய்திருக்கேன். ஏப்பா இந்த கடமையை நீ விட்டுட்ட, இது முக்கியமான கடமை, தொழுகையை விட்டுட்ட அப்படின்னா, என் விதியில் அப்படி தான் இருக்குது அதனால தான் தொழுகையை விட்டுட்டேன். தொழுகை எனக்கு தொழணும் கட்டாயமாக விதியில் இருந்தால் நான் தொழுதுருப்பேன்ல. இப்படி தர்க்கம் பண்ண வாதம் பண்ண விதியை ஆதாரமாக காட்டக்கூடாது, பேசக்கூடாது. ஏனென்றால் இது பெரிய தவறு. இதற்கு பல ஆதாரங்களை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. கவனிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், சயகூலுல் லதீன அஷ்ரகு லவ் ஷாஅ அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாஉனா வலா ஹர்ரம்னா மின் ஷைஇன் கذلك كذب الذين من قبلهم حتى ذاقوا بأسنا قل هل عندكم من علم فَتُخْرِجُوهُ لَنَا إِن تَتَّبِعُونَ إِلَّا الظَّنَّ وَإِنْ أَنْتُمْ إِلَّا تَخْرُصُونَ. அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதை இணை வைத்திருக்க மாட்டோம், எதையும் விளக்கப்பட்டதாக ஆக்கியிருக்க மாட்டோம் என்று இணை வைப்பவர்கள் கூறுகிறார்கள். முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்களா, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி ஷிர்க்கெல்லாம் செய்திருக்க மாட்டோம், நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் முன்னோர்கள்லாம் இதை செய்திருக்க மாட்டாங்க, நாங்கள் எதையும் நாங்களாக ஹராமாக்கிக்கலாம் மாட்டோம். அப்போ அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனால நாங்கள் தாங்க செய்கிறோம். யார் சொன்னது இது? முஷ்ரிக்குகளுடைய சொல்லு. முஷ்ரிக்குகள் தாங்க செய்யக்கூடிய ஷிர்க்குக்கும் பாவங்களுக்கும் என்ன காரணத்தை சொன்னாங்க? அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனால தான் இதெல்லாம் நடக்குது. அல்லாஹ் நாடாமல் இருந்துருந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்திருப்போம்பா, நாங்கள் செய்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அதற்கு என்ன பதில்? இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யென கருதினர். இப்போது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்க, அந்த கட்டளைகளை பொய்ப்பிக்கிறதுக்கு இவர்கள் மட்டுமல்ல, முஷ்ரிக்குகளில் முன்னாடி வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் இருந்தாங்க. இறுதியில் நமது வேதனை அவர்கள் அனுபவித்தார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தன் பாவங்களுக்கு விதியை காரணம் காட்டினானா அவன் பொய்யன், ரெண்டாவது அவன் முஷ்ரிக்குகளுடைய பாதையில் இருக்கிறவன், மூன்றாவது அவன் அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை நிச்சயமாக அனுபவிப்பான். எப்பவுமே செய்த பாவங்களுக்கு விதியை காரணமாக ஆக்கக்கூடாது, அல்லது தான் செய்ய வேண்டிய ஒரு கடமை விட்டதுக்கு விதியை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கக்கூடாது. பாருங்கள், உங்களிடம் இது பற்றி விவரம் உண்டா, அதை எங்களுக்கு காட்டுங்கள், நீங்கள் ஊகத்தை தான் பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் அனுமானம் செய்வோர் தவிர வேறு இல்லை என்று நபியை கேட்பீராக. ஆனால் அல்லாஹ் என்ன இதுக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும்ன்ட்டு அல்லாவா உங்கள் மேல் நிர்பந்தித்து எழுதியிருக்கிறாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் செய்யறது செய்துட்டு விதியின் மீது சாக்கு போக்கு சொல்கிறீங்க, விதியை காரணம் காட்டுறீங்க. உங்களுக்கு முன்னாடியே என்னுடைய விதியில் எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுமா? யாராவது விதியின் ஏட்டில் லவ்வுல் மஹ்பூஸ் ஏட்டில் பார்த்துட்டு ஆமாம் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், நம்ம கடைசி வரைக்கும் முஷ்ரிக்காக தான் இருப்போம், ஆகவே நான் முஷ்ரிக்காக தான் இருக்க போகிறேங்க அப்படின்னு அவனா சொல்லுவானா? ஆதாரம் இருக்குதா? இல்லையே. அப்போது விதியை காரணம் காட்டும் ஒருத்தர் தான் செய்த பாவத்துக்கு நியாயம் கற்பிக்க தான் காட்டுறான். அப்போ அல்லாஹ் அதுதான் கேட்குறான், உனக்கு இந்த விவரம் எப்படி தெரியும்? நான் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியாது இல்லையா? அப்போது நீ வேணும்னே நீ செய்யக்கூடிய காரியத்துக்கு விதியை காரணம் காட்டி நீ தப்பிக்க நினைக்கிற. அப்போ நீ உன்னுடைய ஊகம், உன்னுடைய அனுமானத்தை தான் நீ பின்பற்றுவதை தவிர உண்மையான நீ சத்தியத்தை பின்பற்றலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நபியே நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அல்ல அண்ணாம் 6வது சூராவுடைய 148வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ விதியின் மூலம் அவர்களுக்கு ஆதாரம் கிடைத்திருந்தால் அல்லாஹ் தனது வேதனையை அவர்கள் அணிவுபடி செய்திருக்க மாட்டான். உண்மையிலே விதி என்பது தாங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒரு ஆதாரம் இருந்திருந்தால் அல்லாஹ் எதற்கு அவங்கள தண்டிக்கணும்? தண்டிக்க தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் தான் அது ஆதாரமாக்கிட்டான், அதுவே ஒரு ஆதாரம் தான். ஆமாம், அவங்க செய்ததுக்கு ஒரு ஆதாரம் தான் அது, அதனால் விதியில் இருந்தனால தானே செய்திருக்கிறான் அப்படின்னா எதுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்? தண்டிக்க தேவையில்லையே. அப்போ அல்லாஹ் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஆதாரங்களை நம்ம அறியும் போதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அல்லாஹ் அந்த பாவத்தை நம் மீது நிர்பந்தித்து எழுதி நம்மை தண்டிக்க விரும்பி அவன் நம்ம மேலே அந்த பாவத்தை எழுதலை.
ஒருவன் தன் நாடி சுதந்திரத்தில் தான் அந்த பாவத்தை எழுதுறான், அது செய்கிறான், செய்ததுக்கு தான் தண்டனை கொடுக்குறான். அல்லாஹ் யாருக்கு அநியாயமாக உன்னை தண்டிக்கிறதுக்கு உன் மேலே நான் இந்த பாவத்தை போடுறேன், அதன் காரணமாக நீ இந்த தண்டனையை அனுபவிப்ப, அவை நீ நல்லவனாக இருந்தாலும் நீ இந்த பாவத்தை செய்யணும்னு உன்னை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறதில்லை. ரெண்டாவது ஆதாரம் அல்லாஹ் சொல்லுகிறான், ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லி அல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பஅதர் ருசுலி வ கான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா. ரசூல்மார்களை, தூதர்கள், நற்செய்தி சொல்பவர்களாக, எச்சரிக்கை செய்பவர்களாக அனுப்பி வைத்தோம். ஏனென்றால் பாருங்க, இந்த ரசூல்மார்களை அனுப்பிய பிறகு அல்லாஹ்வோட முறையிட, அதாவது புகார் சொல்ல மக்களுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக. எதற்கு அல்லாஹ் நபிமார்களை ரசூல்மார் அனுப்பிச்சான்னா, நாளைக்கு விசாரணை செய்யும் போது அல்லாஹ் எனக்கு யாரும் எது சத்தியம்னு சொல்லி தரல, அல்லாஹ் எனக்கு உண்மை தெரியாது, இது ஷிருக்கு, இது தப்புன்னு செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, இது பொய் சொல்கிறது, இதை பொய்யை விட்டுறணும்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஜினா செய்கிறது பாவம் அல்லது கொலை செய்கிறது பாவம்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாதுங்கிறக்காக அல்லாஹ் தஆலா முன்னாடியே சத்தியத்தை தெளிவுபடுத்தி நன்மை செய்பவருக்கு நற்செய்தியும் பாவம் செய்பவருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அப்போ நாளைக்கு யார் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஆதாரமாக்கிட்டான் அவங்கள. மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். சூரா நிசா 4வது சூறாவுடைய 165வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இங்கே கவனிங்க, ஷேக் குறிப்பிட்றாங்க, ஷேக் சாலிஹ் அல் உசைமீன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்களுக்கு விதி ஒரு ஆதாரமாக இருந்திருந்தா, அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால விதியும் ஒரு ஆதாரம் தான், அதனால் விதியின் பேரால் நம்ம மாறு செய்ததுக்கு அதை காரணமாக காட்டலாம் அப்படின்னு இருந்தால், இறை தூதர்களை அனுப்புவதன் மூலம் அந்த ஆதாரம் நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது முதலில் விதியின் நிர்பந்த காரணத்தால் தான் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்தார் என்ற குற்றம் பிடிக்கப்படாமல் விடப்பட்டிருக்க வேண்டும். சரியா? ஏன்னா அவங்க தப்பு செய்த காரணம் அவங்களுக்கு தான் தூதர்கள் இல்லை, அதாவது அதன் காரணமாக அவங்க தெரியாமல் செய்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அந்த செய்தி போய் சேரலைங்கிற அடிப்படையில் விடப்படணும். ஆனால் அல்லாஹ் ஏன் தூதரை அனுப்பினான்னா நாளைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கக்கூடாது. அதைத்தான் ஷேக் உசைமீன் குறிப்பிட்றாங்க. அதாவது இறை தூதர்களை அனுப்புவதன் மூலம் அந்த ஆதாரம் நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன ஆதாரம்? தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இறை தூதரை அனுப்பி கொண்டே இருந்தான்ல, இந்த அதாவது விதியை காரணமாக ஆக்கி, அவங்க பாவங்கள் செய்ததுனால காரணமாக ஆக்கி, விதி தான் காரணங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த விதிக்கும் இறை தூதர்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறனால தொடர்ந்து இறை தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அனுப்பி அவங்க ஏற்றுக்கொள்ளலைங்கிற பிறகு அல்லாஹ் தஆலா இறை தூதர்கள் அனுப்புவதை நிறுத்திவிட்டு பிறகு அவங்களுக்கு தண்டனை இறக்கி இருந்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவாங்க. அதே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து, அல்லாஹ் இறக்கிய ஆயத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இறை தூதர்களை அனுப்பி பின்னும் மாறு செய்யக்கூடிய நிலை மக்களிடம் இருக்க தான் செய்தது. குற்றவாளிகள் தங்கள் விருப்பப்படி மாறு செய்து கொண்டிருந்ததும் அல்லாஹ்வின் விதிப்படி நிகழக்கூடியதாகவே இருந்தது. எனவே விதியை காரணம் காட்டி தப்பிக்க முடியாது. அதாவது நபிமார்களை அனுப்பிய பிறகும் மக்கள் என்ன செய்தாங்க? இந்த காரியத்தை செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க, பாவங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? மூன்றாவது ஆதாரம் அலி ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ், அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரில் 4947வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பக்கீ, ஒரு ஜனாசா ஒன்றுக்காக அந்த பக்கீ மதீனாவுடைய பொது மையவாடிக்கு போகிறாங்க. அப்போ சஹாபாக்களோட உட்கார்ந்துருக்காங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் உள்ள தங்களுடைய இருப்பிடத்தை, நரகத்தில் உள்ள தங்களுடைய இருப்பிடத்தை எழுதப்பட்டிராத எவரும் உங்களில் இல்லை. உங்களில் யாராக இருந்தாலும் அவருடைய சொர்க்க தங்குமிடம் அல்லது நரகத்தின் தங்குமிடம் இது எழுதப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நம்பிக்கை கொண்டு நாங்கள் அப்படி இருந்து விடலாமா, அது அமல்கள்லாம் இது நல்ல அமல்கள்லாம் செய்யாமல் அப்படி இருந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா சொர்க்கம் நரகம் யாருக்கு எதுன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு அப்படின்னா எதுக்கு அமல் செய்யணும்? நினச்ச மாதிரி இருந்துடலாம்ல. அப்போ அமல் செய்யாமலே கூட இருந்துடலாம்ல. எப்படின்னா அந்த சொர்க்கனா சொர்க்கத்துக்கு போவார், நரகனா நரகத்தானே போவார் அப்படின்னு சஹாபா கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் அமல் செய்யுங்கள், செயலாற்றுங்கள். அதாவது நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வழி எளிதாக்கப்பட்டுள்ளது. யார் எந்த நோக்கத்துக்கு படைக்கப்பட்டோ அந்த நோக்கத்துக்கு அவருடைய வழி ஈஸியாக இருக்கும்.
அதனால் நமக்கு தெரியாது நம்ம சொர்க்கவாசியா நரகவாசியான்னு. அதனால் நாம் அமல் செய்யணும். நாம் சொர்க்கத்தின் பக்கம் போகிற அமல்களை கரெக்டாக செய்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த வழி நமக்கு லேசாக்கப்பட்டுரும் என்று சொல்கிறாங்க. பிறகு எனவே எவர் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செல்வத்தை வழங்கினாரோ, மேலும் மாறு செய்வதை விட்டு விலகி இருந்தாரோ, மேலும் நன்மையை உண்மையென ஏற்றுக்கொண்டாரோ, அவருக்கு இலகுவான வழியில் செல்ல நம் வகை செய்வோம். அதாவது யார் சத்தியத்தை பின்பற்றோ அவருக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்குவான், அந்த பாதையில் லேசாக்குவான். எவர் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, மேலும் பொருட்படுத்தாமல் இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, இன்னும் நன்மையை பொய்யென நிராகரிக்கிறாரோ, அவர் கடினமான வழி செல்வதற்கு நம் வகை செய்வோம் அப்படிங்கிற ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 92வது சூராவுடைய 5லிருந்து 10 வரைக்கும் உள்ள ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அப்போ இதிலிருந்து தெரியுது, ஒருத்தருடைய தேர்வு ஏதோ அதற்கேற்ற மாதிரி அது வழியில் லேசாக்கப்படும். அவருக்கு தெரியாது தான் சொர்க்கவாசியன் நரகவாசியன். ஆனால் ஒருத்தர் நன்மையின் பக்கம் தேர்வு செய்தால் அந்த வழி அல்ல லேசாக்கி அவருக்கு சொர்க்கத்தின் பழி ஆக்கிடுவான். ஆனால் பாவத்தை செய்ய அவர் தேர்வு செய்துட்டு அதிலே போகிறாருன்னா அதை லேசாக்கி கடைசியில் நரகத்தின் பாதைக்கு அவரை ஆக்கிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படும்படி ஏவினார்கள், விதியே கதியினை செயல்படாமல் இருப்பதை தடுத்தார்கள். எல்லாம் விதி விதின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, செய்யணும், காரியங்களை செய்யணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்கங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து தெரியுது. 4வது, அல்லாஹ் மனிதனுக்கு ஏவல்களையும் கொடுத்துருக்கான், விலக்கலையும் கொடுத்துருக்கான். அதாவது கட்டளைகளை இறக்கியிருக்கிறான், இது நீ செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி தடையும் இறக்கியிருக்கிறான், இது நீ செய்யக்கூடாது அப்படின்னு. மேலும் அல்லாஹ்வால் இயன்ற அளவுக்கு செயல்படும்படியே, அதாவது ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவுக்கு செயல்படும்படி தான் அல்லாஹ் பணித்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான். ஃபத்தகுல்லாஹு மஸ்ததாஅத்தும் 64வது சூரா 16வது ஆயத்து, உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மையும் அதன் சக்திக்கு மேலே அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை அப்படின்னு இந்த ஆயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா கட்டளைகளை இறக்கியிருக்கிறான், தடைகளையும் போட்டிருக்கிறான். ஆனால் ஒருத்தர் அவனால் இயன்ற வரைக்கும் அதை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அப்போ செயலில் மனிதன் நிர்பந்திக்கப்படுவனாக இருந்திருந்தால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை செய்யுமாறு சிரமப்படுத்தப்பட்டிருப்பான். அதாவது கட்டாயம் அல்லாஹ் நிர்பந்திக்கிறான் அப்படின்னா ஒருத்தனால் செய்ய முடியாத அல்லாஹ் சிரமப்படுத்தி இருப்பான் செய்ய வச்சு, அது தவறு. அதனால்தான் அறியாமையிலோ மறதியிலோ நிர்பந்தமாகவோ அவன் பாவம் செய்து விட்டால் அதன் பேரில் அவன் குற்றம் சுமத்தப்படுவதில்லை, ஏனெனில் அவன் தக்க காரணம் உடையவனாக இருக்கிறான். அதாவது மனிதன் செயல் விஷயத்தில் நிர்பந்திக்கப்படுகிறான் அப்படின்னு இருந்திருந்தால் செய்து முடிக்க முடியாத காரியத்தையும் அவன் செய்தே அவன் நிர்பந்திக்கப்பட்டிருப்பான். ஆனால் அப்படி இல்லை, மறதியில் ஒருத்தன் ஒரு காரியத்தை விட்டுருக்கலாம், அறியாமையில் ஒரு தப்பை செய்திருக்கிறான், சில ஏதோ நிர்பந்தத்தில் ஒருத்தன் செய்தான் அப்படின்னா அந்த பாவங்கள் விஷயத்தில் அல்லாஹ் அவனை குற்றம் பிடிக்க மாட்டான், ஏன்னா அவன் மறதியில் செய்துட்டான். சரியா? அப்போது இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் ஒரு காரணம் ஏதோ இருக்குது இல்லை, அதனால் அவன் மன்னிக்கப்படுறாங்கிறது தெரியுது. அப்போது அல்லாஹ் தஆலா ஒருத்தனுடைய சக்திக்கு ஏற்ப தான் சட்டங்களை இறக்கியிருக்கிறான், விதியை ஆக்கியிருக்கிறாங்கிறது தெரியுது. அப்போ இந்த உதாரணங்களையே ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் 5வது ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் நிர்ணயித்த விதிங்கிறது மறைக்கப்பட்ட ரகசியம், அதை யாரும் அறிய முடியாது. இனி வெளிப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே ஒருத்தருக்கு தன்னுடைய விதியில் என்ன அடுத்து என்ன நடக்குமோ தெரியாமலே இருந்துக்கிட்டு, தெரியாத இருந்து நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன்ட்டு தனக்கு விதியில் இருக்கிறது போல் காட்டிக்கிறது, அது தவறு. விதியின் மேலே இந்த மாதிரி சாக்க சொல்லி தப்பிக்க நினைக்கிறது தவறு அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. இன்னும் சில உதாரணங்களை குறிப்பிட்றாங்க. இந்த பாடத்தை நீங்கள் திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இதில் இறுதியாக ஒரு அழகான சம்பவம் இருக்குது. அதாவது ஷேக் உசைமீன் குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம், விதியின் மீது தான் செய்த பாவங்களுக்கு பழி போட்டு தப்பிக்கிறவங்க விஷயம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு திருடன் திருட்டு குற்றத்தில் சிக்கி கொண்டால் குற்றம் உறுதியாயிடுது, அவருடைய கையை வெட்டும்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிடுறாங்க. அப்போ திருடன் சொன்னால், அமீருல் முஃமினீனுடைய தலைவரே சற்று பொறுங்க, அல்லாஹ் விதித்த விதிப்படி தானே நான் திருடினேன் அப்படிங்கிறார். தான் திருடியதுக்கு விதியில் இருக்கிறதான காரணம் அப்படின்னு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பதில் சொன்னாங்க, நாம் உங்களுடைய கையை வெட்டுவது கூட அல்லாஹ் விதித்த விதிப்படி தான் அப்படின்னு. நீ விதியின் மீது காரணம் கட்டுறல, ஆமாம் அதே விதியில் தான் உன் கை வெட்டப்படுவது இருக்குது, அதை வெட்டலுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் பதில் சொன்னாங்களாம். அவன் விதியை காரணம் சொல்லி தப்பிக்கிறதுங்கிறது கூடாது, அது ஒரு மடமையான ஒரு இழிவான குணங்கிறதும் ஏமாற்றுகிற காரியங்கிறதும் இதில் தெரிஞ்சுக்கிறோம்.